அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு உலகம் சுற்றி, இல்லையா? நீ நாளையிலேருந்து உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டியது தான். என்ன தொடர்ந்து நம்ம இது பக்கம் இஸ்ரேல், அமெரிக்கா இந்த தகவலே பெரிய அளவுக்கு இங்கேயே நம்ம முடங்கிட்டோம். வேறு எங்கேயும் நம்ம போக முடியாத ஒரு சூழ்நிலை. நமக்குன்னு ஒரு கேப் கிடச்சிருக்கு. ஒரு 2 வார கேப் கிடச்சிருக்கு. இந்த 2 வாரத்தில் மற்ற உலக நிகழ்வுகள்லாம் என்ன நடந்திருக்கு? நேட்டோ நாடுகளை இனி அமெரிக்கா எந்த மாதிரியாக பழிவாங்க போகிறதா? இல்லை ஐரோப்பா நாடுகளை வச்சு செய்ய போகிறாங்களா? இனி ஐரோப்பா நாடோட வளர்ச்சிகள் என்ன? இனி ரஷ்யா உக்ரைனுடைய முழுமையான தகவல் என்ன? அது இல்லாமல் இங்கே அந்த பேச்சுவார்த்தையினுடைய தகவல்கள் என்ன? நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். நமக்கு பேசாத இல்லை கண்டென்ட் இல்லை அப்படின்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கொட்டி கிடக்குது. நம்ம தான் அதை ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் உங்ககிட்ட டெலிவரி பண்ண முடியலன்ற ஆதங்கம் எனக்கு எப்போவுமே இருக்கும் ஒன்று. பட் இந்த அப்டேட் வந்து 121வது அப்டேட். நான் இன்னும் முடிவு பெறல அந்த அப்டேட்டு. என்ன, ஒரு விஷயத்தை ஆரம்பித்தேன்னா அது முழுமையாக ஃபுல்ஃபில் பண்ணும் ஒன்று. 2வது, நான் ரொம்ப நாளாக யோசனை பண்ணிட்டே இருந்தேன். 3 வீடியோ போதும். ஏன்னா ஒன்று ரவிக்குமார் சோமுல 2ம், ரவிக்குமார் ஆர்கேல 1மே போதும்னு நினச்சேன். சரி, போர் சூழல்னால தொடர்ந்து நான் அப்டேட் கொடுத்துட்டே இருந்தேன். அதனால் இன்றிலிருந்து ஆர்கே சேனலில் அப்படியே நான் ஜம்ப் பண்ணுறேன். அதாவது ஒரு அப்டேட் மட்டும் நான் இதில் கொண்டு வந்து சேர்த்தலான்னு இருக்கேன் நான். ஏன்னா அந்த சீஸ்பயருக்கான அக்ரிமெண்ட் வந்து போதிய அளவுக்கான விளக்கங்கள் கிடைக்கல. காலையில் நான் ஒரு அறிபறியாக சொன்ன செய்தி அது. CNN செய்திகளும் மற்ற செய்திகளும் பார்க்கும்போது ஒரு விதமான தகவல்கள் ஒரு 10 பாயிண்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. பட் காலம் நகர நகர காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த சீஸ்பயருக்கான அக்ரிமெண்ட்டே நிறைய பாயிண்ட் வந்து மாறி இருக்குது. அப்போ ஏதோ ஒரு வகையில் அமெரிக்கா வந்து ஒப்பந்தம் ஏற்படுத்திட்டு கிடுக்குப்பிடி ஏற்படுத்த போகிறாங்களா ஈரானுக்கு அப்படின்ற ஆங்கிள்லையும், இன்னொரு ஆங்கிளில் இந்த கிடுக்குப்பிடி பண்ணால் ஈரான் வந்து மறுபடியும் திமிரி தான் எழுவாங்க. ஏன்னா அவங்க ஒன்றும் ஏற்கனவே பழைய சூழ்நிலை தான் இருக்காங்கன்னு பார்க்கும்போது, ஒருவேளை இப்போ இருக்கக்கூடிய நபர்களே வச்சு வெனிசுலானுடைய அதிபர் மச்சுடோ அவர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தனது வலைக்குள் கொண்டு வந்துடலாமான்ற திட்டத்தில் இருக்காங்களான்ற இன்னொரு ஆங்கிளையும் பார்க்க முடிகிறது. இன்னுமே ஒரு முழுமையான ஒரு பாயிண்ட் கிடைக்கல. பட் இருந்தாலும் அரசல் புரசில் அங்கங்கே கலெக்ட் பண்ண ஒரு 10 பாயிண்ட் என்ன டீட்டெயிலான இறுதியான பாயிண்ட்டாக வரையறுக்கிறாங்களே. ட்ரம்ப் அவர்கள் சொன்ன விஷயங்கள் என்ன? அதை தாண்டி இஸ்ரேல் வந்து போர் நிறுத்தத்தை வந்து ஏற்படுத்தி இருக்காங்களா? இல்லை வந்து லெபனான் மீது தாக்கல் அதிகமாக தொடுத்து இருக்காங்களே. மறுபடியும் ஒரு சில விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. ஈரான் தனது தாக்கலை தொடங்குறேன் போன்ற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து மறுபடியும் கொடுத்துருக்காங்களே. அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக இந்த பூ உலகில் அமைதி மலர்ந்து விடுமா? அமைதி மலர்கின்ற சத்தம் நம் காதுகளில் ரிங்காரமாக ஒலித்து விடுமா? இல்லை மறுபடியும் நம்மளை வந்து இப்படி உட்காந்து இந்த பக்கம் அந்த பக்கம் வாட்ச் பண்ண விடுவாங்களா? வாக்காளர் பெருமக்களே, பரபரப்பான இந்த அரசியல் சூழ்நிலையில் செல்லாம் எங்கே போகலாம்? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம யார்கிட்ட போகலாம்? சரி, ரைட், ட்ரம்ப்பு கிட்ட போயிடலாம். ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு, இன்னுமா அந்த ட்ரம்ப்பை நம்புறீங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. வேறு வழி இல்லை பாஸ், உலக நாட்டாமாங்க, நம்ம நம்பி தான் ஆகணும். ஆனால் ட்ரம்ப் நம்ம கூட பரவாயில்ல அப்படின்னு இந்த ஒரு வார காலமாக அவர் ரேஞ்சுக்கு நம்மளையும் கொண்டு போயிட்டார். ஐ மீன் உங்களை கூட இல்லை, என்னையும் அவர் ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டார். ஒவ்வொரு தகவலையும் நான் அழித்து மறுபடியும் அவரை மாற்றி இது பண்ணி கொண்டு போயிட்டார். பட் முதலீட்டாளர் நினச்சா தான் எனக்கு ரொம்ப பரிதாபமாகவும் கஷ்டமாகவும், நீ எப்படி வாழ்க்கையை ஓட்ட போகிறாங்கன்ற ஒரு சூழ்நிலையும் வந்து விட்டது இவரை நம்பி. திடீர்னு ஒரு அறிவிப்பு, திடீர்னு மாற்றுறாரு. அந்த கவலைகளும் எனக்குள் தொற்றி இருக்கிறது. வாங்க வாக்காளர் பெருமக்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்ச மாதிரி நான்லாம் உணர்றேங்க. நானே ஒரு கட்டத்தில் வந்து ஐயோ குறைச்சிடலான்னு தான் நினச்சேன் நான். பட் இன்னொரு ஆங்கிள் எனக்குள்ளே தோணுச்சுங்க. சும்மா நம்ம உட்காந்து வீட்டில் உட்காந்து அப்டேட் போடுற நம்மளுக்கே எவ்வளோ ஒரு மாதிரி சலுப்பாக, அப்படியே என்னப்பா காலையில் எழுந்திரிச்சு தொடர்ந்து அப்டேட் போடுறமே நினச்சோம். பட் அங்கே வார் சூழலில் அந்த போர் விமானிகள் அவங்களாம் எப்படி கண்டினியூஸாக வேலை செஞ்சுருப்பாங்கல்ல. அது எல்லாமே ஈரான் தரப்புலையும் சரி, இஸ்ரேல் தரப்புலையும் சரி, இவங்க எல்லாமே எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக ஃபுல்லாக தனது நாட்டுக்காக பெரிய அளவுக்கு தூங்காமல் விடிய விடிய தாக்கல் நடத்தி, போர் விமானங்களில் ரெஸ்ட்டே கிடையாது, அந்த அளவுக்கு போர் விமானங்களை ஃபுல்லாக தாக்கல் நடத்தி அவங்க ஏவுகணைகளை தொடர்ந்து அனுப்பி ஒரு மக்களை பரபரப்பாகவே இருக்க வச்சிட்டாங்க. ஒரு 2 நாள் ஒரு நல்ல ஒரு கேப் தான். ஆனால் இந்த செய்தி வந்ததுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி மதியமாக ஒரு ட்விட்டும் போட்டிருந்தாங்க. CNN மேலே வந்து நாங்கள் வழக்கு தொடுக்க போகிறோம். CNN வந்து பெரிய அளவுக்கு டீஸ் பண்ணுறாங்கன்னா தவறான தகவல்களை எடுத்து மக்கள் மத்தியில் அளிக்கிறாங்க. நாங்கள் 10 பாயிண்ட் சொல்லாத விஷயங்கள்லாம் வந்து ஈரான் அரசாங்கக்கிட்ட ஒப்புதல் போடுற மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு நீங்கள் ஃபாக்ஸ் நியூஸில் கூட நிறைய கேள்விலாம் கேட்டாங்க. அப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து நான் என்ன அக்ரிமெண்ட் பண்ணணும் உனக்கு தெரியுமா?
நான் என்ன பேசுகிறேன்னு தெரியுமா? நாங்கள் அப்போ ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் வார் நிறுத்தணுன்றதுக்காக ஒரு சில அக்ரிமெண்ட் வந்து சொல்லுவாங்க. இன்னும் முழுமையாக இரு நாடுகளும் சந்தித்து கையெழுத்து போட்டால் தான் அந்த அக்ரிமெண்ட்டுக்கான முழு வடிவம் வரும். எதுவுமே இல்லாமல் ஆளாளுக்கு ஒரு கற்பனை கதையை சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து குறிப்பாக CNN வந்து கொலை காணலுகிறாங்க. இப்போ அங்கே ஈரானுடைய சேனலையும் இங்கே இன்னும் அமெரிக்காவுடைய சேனலையும் நம்ம மிங்கிள் பண்ணும்போது நம்ம ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த 10 பாயிண்ட் வந்து ஈராக், லெபனான், ஏமன் நாடுகளில் நடக்கும் போர் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து ஈரான் மீதான போர் முழுவதும் நிரந்தரமாக எந்த காலவரமும் இல்லாமல் நிறுத்தப்பட வேண்டும். மூன்றாவது, அந்த பிராந்தியத்தில் உள்ள எல்லா மோதல்களுக்கும் முழுவதும் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதாவது பிராந்தியத்தில் உள்ள எல்லா மோதலும், இந்த ப்ராக்சிஸ் குரூப்ஸ் மீது தாக்கல் நடத்துகிறாங்கல்ல, அதையும் நிறுத்திட்டாங்க. ஹார்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது, இது ரொம்ப முக்கியம். அடுத்து, ஹார்மூஸ் நீரிணையில் கப்பல் பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் செல்வதை உறுதி செய்ய நெறிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை நிறுவுவது. இதில் நிபந்தனை தான் நிறுவுவதுன்னு போட்டிருக்காங்க. இதில் வசூல் பண்ணுறதை பற்றி எதுவுமே சொன்ன மாதிரி தெரியல. ஈரானில் மறுகட்டமைப்புக்கான செலவுகளுக்கு முழுமையான இழப்பீடு வழங்கப்பட வேண்டும்னு ஈரான் வந்து கேட்டிருக்காங்க. ஈரானுக்கு விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் முழுவதும் நீக்கப்பட வேண்டும் என உறுதியளிக்க வேண்டும்னு இருக்காங்க. அமெரிக்காவால் முடக்கி வைக்கப்பட்டுள்ள ஈரானிய பணம் சொத்துக்கள் விடுவிக்க வேண்டும். அணு ஆயுதங்கள் உருவாக்க அல்லது பெற முயற்சிக்காது என்று ஈரான் உறுதியளித்திருக்கிறது. மேலே கூறிய அனைத்து ஒப்புதல்களும் கிடைத்தவுடன் அனைத்து பகுதிகளும் உடனடியாக போர் நிறுத்தம் அமலுக்கு வரும்ன்றாங்க. பட் ஆனால் இப்போயே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துருச்சு. இன்னும் பொருளாதார தடைகளை நீக்கிறாங்களான்னு தெரியாது. இன்னும் நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போய் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போன்ற பத்திரிகைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் நியூக்ளியர் வெப்பனுக்கான அப்பர் கிரேடு, அதாவது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக மாட்டோம். இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி இருக்கு இல்லையா, என்ரிச் பண்ண யுரேனியம் அவங்கக்கிட்ட ஒப்படைக்க போகிறோம். IAEA வந்து ஃபுல் பர்மிஷன் இங்கே வந்து விசிட் பண்ணுவதற்கான ஃபுல் பர்மிஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. அப்புறம் என்ரிச்மெண்ட் யுரேனியம் வந்து உள்ளே இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கான ஃபெசிலிட்டிஸையும் நிறுத்த போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இமீடியட்டாக அந்த ஃப்ராக்சி குரூப்ஸ், அதாவது ஹெஸ்புல்லா, ஹமாஸ், அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் குரூப், ஈராக்கில் ஒரு 4-5 குரூப்ஸ் இருக்குது. இவங்களுக்கான நிதி உதவிகளை தொடர்ந்து அளிக்கிறதுல நிறுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ இஸ்ரேலோ அமெரிக்காவோ இப்போ ஈரான் உடனடியாக அந்த போர் நிறுத்தம் அவ்வளோதான், இப்போ போர் நிறுத்தம் வருது, உடனே எங்கள் மீது இருக்கக்கூடிய தடைகள் நீக்குங்க, முடக்கி வைக்கப்பட்ட ஃபண்டு கொடுங்க அப்படின்னா உடனேலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு நிறைய கண்டிஷன் இருக்குது. இவங்க இன்னும் ரெசிஸ்டன்ஸுக்கிட்ட ஃபண்டு கொடுக்குறாங்களா, ஆயுதங்கள் கொடுக்குறாங்களா, இது எல்லாமே வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகிடும். உடனேலாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த பேச்சுவார்த்தை வந்து ஆக்கப்பூர்வமாக எந்த அளவுக்கு நடைபெறுகிறது, இல்லை பேச்சுவார்த்தை நடைபெறும் போதே அராக்சி அவர்களும் இல்லை பெசஸ்கியன் அவர்களுமே வந்து ஒருவேளை அமெரிக்க பக்கம் சாயறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தென்படுகிறது. ஏன்னா இப்போதைக்கு இது அவசர இதில் வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் பார்க்கலாம் பொறுமையாக அடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்க போகிறதுன்ட்டு. ஆனால் இன்னொரு விஷயத்தை பார்க்குறேன் நான், ட்ரம்ப் அவர்கள் இந்த பேச்செல்லாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 ட்வீட்டு போகிறாரு. அமைதி தான் உலகத்துக்கு வலிமையை கொடுக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. இன்னொரு வார்த்தை வந்து த பிக் டே ஆஃப் வேர்ல்டு பீஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு நாள் இன்றைக்கி உலகம் அமைதி பெறுகிறது. ஈரான் வாண்ட் இட் டு ஹேப்பன் அண்டு நானும் அதே தான் நினச்சேன் நான். ஸோ எல்லாருமே அதுதான் அமைதி வரணும்னு நினச்சோம் நம்ம. ஆனால் அமெரிக்கா அடுத்து டேரிஃப் என்னவா பில்டப் பண்ணி, அதாவது ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் டேரிஃப் ஏதாவது பில்டப் பண்ண முடியுமா, டோல்கேட் போட்டு வசூல் பண்ணி அந்த நிதி ஏதாவது பாசிட்டிவ் ஆக்ஷன் எடுத்து ஈரானுக்கான ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்ஸு பயன்படுத்த முடியுமா, எல்லாமே நாங்கள் பல கட்ட திட்டத்தில் இருக்கோம், எதுவுமே நாங்கள் கைவிட மாட்டோம், கண்டிப்பாக ஈரான் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட் தட் இட் வில், கண்டிப்பாக நடக்கும். அதனால் கண்டிப்பாக இது கோல்டன் ஏஜ் ஆஃப் மிடில் ஈஸ்ட்டுக்கு ஒரு கோல்டன் ஏஜாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட ஒப்பந்தத்தில் அவங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து நாங்கள் வசூலிக்கலை அப்படின்னு சொன்னாலுமே இவருடைய ட்விட்டர் பேஜில் குறிப்பிட்டிருக்கிறாரு, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் ஒரு நியாயமான கட்டணங்கள் வசூல் செய்யப்பட்டு அந்த கட்டணங்கள் மூலமாக ஈரானுக்கான மறுகட்டமைப்பு உறுதி செய்யலாம் அப்படின்ற மாதிரி இவர் மறுபடியும் சொல்கிறார். பட் இதில் இன்னும் நிறைய கான்ட்ராவர்சி இருக்கிறதுனால நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதற்கிடையில் வெற்றி கொண்டாட்டங்கள் என்பது அது ஒரு வகையான, அதாவது நம்ம வெற்றி பெற்றுட்டோம் மாறா அப்படின்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது எல்லா நாடுகளுக்குமே, அது இஸ்ரேலோ அமெரிக்காவோ பெருசாக வெற்றி கொண்டாட்டம் இல்லை. ஆனால் ஈரான் வந்து பயங்கர ஒரு செலிப்ரேஷன் மூடில் தான் இருக்காங்க. இன்னைக்கு காலையிலேருந்து ஃபுல் செலிப்ரேஷன் மூடில் தான் இருக்காங்க.
ஆனால் நிஜமாவே ஈரான் வந்து தான் கொண்ட கொள்கையில் தான் கொண்ட அந்த அந்த 10 அம்ச கோரிக்கையில் நிலையாக இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அப்படி நிலையாக நின்றாங்கன்னா இன்னும் இந்த யுத்தம் வந்து முடிவு பெறுமா அப்படின்னா அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது வாய்ப்புகள் இல்லை. அதனால தான் இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை அளிக்கிறது, அமெரிக்கா பேச்சு கேட்குறோம். அமெரிக்கா ஓகேன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஒன்றும் அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் இருக்கக்கூடாதுன்றதும். அப்புறம் அதில் இன்னொரு கண்டிஷன் சொல்ல மறந்துட்டேன். அவங்ககிட்ட இதுக்கப்புறம் ஆயுதங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால தான் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, இப்போதைக்கு நாங்கள் லெபனானை மட்டும் கொஞ்சம் பிடிச்சிக்கிறோம், லெபனானில் மட்டும் நாங்கள் தாக்கல் நடத்துறதை குறைக்க மாட்டோம், தொடர்ந்து தாக்கல் நடத்துவோன்ட்டு இன்றைக்கி இந்த லிட்டானி ரிவருக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியை மக்கள் வெளியேற சொல்லி தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. தொடர்ந்து மக்கள் வந்து சாரையாக உள்ளே வந்துட்டு இருந்தாங்க. அதான் போர் நிறுத்தம் வந்தவொடனே தனது சொந்த ஊர்களுக்கு போகணும், கிராமங்களுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் யாரும் வர வேணான்ட்டாங்க, நாங்கள் தொடர்ந்து கிரவுண்ட் ஆப்ரேஷன் இருக்குன்றாங்க. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் குரூப்போ ஹெஸ்புல்லாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து அமெரிக்கா சொன்னால் சரி, எங்கள் பெரிய அண்ணன் சொல்லிட்டாருனாவே நாங்கள் போர் நிறுத்துகிறோன்றாங்க. உங்கள் பெரிய அண்ணாவது சின்ன அண்ணாவது நாங்கள் லெபனான் மீது நடத்துவோம்னு சொல்லிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று, அதில் மேபி ஹெஸ்புல்லா உடம்பு சரியில்லை அவங்கள கூப்பிட்டு போனாங்களா என்னன்னு தெரியல, அடித்தாங்க. அதில் 4 பேர் பக்கம் இறந்து போனாங்க. அப்புறம் டயருன்ற பகுதியில் அடித்தாங்க. மொத்தம் இன்றைக்கி 5 இடத்துல மேலே நடத்திட்டுருக்காங்க, அடித்தாங்க. கிரவுண்ட் ஃபோர்ஸ் வந்து தொடர்ந்து லெபனானுக்குள்ளே முன்னேறிட்டே இருக்காங்க. டயருன்ற பகுதியில் தொடர்ந்து மக்கள் வெளியேற சொல்லி அந்த தாக்கலை நிகழ்த்துறாங்க. அதனால் அவுன் அவர்கள், லெபனானுடைய பிரசிடென்ட் அவுன் அவர்கள் திடீர்னு ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு, மக்களே வாங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் இஸ்ரேல் இந்த தாக்கல் நிகழ்த்துறதுனால கொஞ்சம் அமைதி வரல, மக்கள் யாரும் பழைய நிலைமைக்கு வந்து திரும்ப வேணான்னு சொல்கிறாங்க. ஸ்பெயின் ஓடி வந்து இஸ்ரேல் நீங்கள் நிறுத்துறீங்களா இல்லையா, என்ன பழக்கம் இது சொல்லுங்கள், பெரிய அண்ணனே அங்கே அமைதின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன இது மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, நான் ஏதாவது கடுமையாக கண்டனம் தெரிவிக்கட்டுமா, கண்ணு குத்துற கண்டனம் வேணுமா அப்படின்னு பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. இதில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அவர்கள், நான் வந்து இந்த அமைதி ஒப்பந்தம் லெபனானுக்கு சேர்த்தி தான் போட்டேன், இது உணர வேண்டிய நாடுகளுக்கு உணர வேண்டும் அப்படின்றாங்க. ஏன் சொல்கிறதுன்னு சொல்கிற ஸ்டேட்டாக தானே சொல்ல வேண்டியது தானே. ஏற்கனவே இந்த வார் நிறுத்தத்துக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க. ஏதோ ட்ரம்ப்போட ட்வீட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் வந்து கதை விட்டுட்டுருக்கீங்களான்னு இன்னொரு ஆங்கிள் எல்லா மீடியா வந்து கிளிக்கிறாங்க. பட் எனியோ நம்ம வந்து அட்லீஸ்ட் அவங்க அந்த முயற்சியாவது எடுத்தாங்களே, அதற்காக நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். அவங்க தொடர்ந்து இந்த முயற்சி எடுத்தாங்களேன்றா நம்ம பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு 35 நாட்களாக தொடர்ந்து யுத்தம் நடந்துகிட்ருக்கு, உலகமே நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, முதலீடுகள் நிம்மதி இல்லை, எல்லா நாடுகளும் பார்சியல் லாக்டவுனு, பாகிஸ்தானும் வந்து ஆல்மோஸ்ட் பார்சியல் லாக்டவுனை நோக்கி போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஏதாவது மனுஷன் எடுத்தாரேன்னு இன்னொரு ஆங்கிள். என்ன ட்விட்டை வந்து ட்ரம்ப் போட்டதுக்கப்புறம் காப்பி பண்ணி நான் தான் நிறுத்தினேன்னாரு. ஸோ ட்ரம்ப்புமே பரவாயில்ல கிரெடிட் எடுத்துக்கோ, நீ வந்து ஆஷிப் முனீர் சேர்ந்து எடுத்துக்கோங்கப்பான்னாங்க. ஆனால் இன்றைக்கி மதியத்துக்கு மேலே என்ன சொல்லிட்டாருன்னா, சீனாவுக்கு ஒரு நன்றி சொல்லியிருந்தார். சீனாவால் தான் இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டது, சீனாவுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்னாரு. அப்போ என்னாச்சு, திடீர்னு ஏன் சீனா வந்து கோத்து வரீங்க, அப்போ பாகிஸ்தான் டம்மி பீஸா, சும்மா ட்விட்டை மட்டும் காப்பி பண்ணி போட்டாங்களா? அவர் என்ன ஃபுல் கிரெடிட் சீனாவுக்கு தான் சொல்கிறாரு. சீனா ப்ரெஷர் இல்லாமல் கண்டிப்பாக அவங்க ஒத்துருக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ கடைசி நேரத்தில் சீனா வந்து ஒரு சில அழுத்தங்கள் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக அந்த அழுத்தங்கள் அடிப்படையில் தான் வந்து போர் நிறுத்த வருவாங்க. ஏன்னா இன்றைக்கி ஐநாவில் தீர்மானம் கொண்டு வரும்போது ரஷ்யாவும் சீனாவும் பக்கபலமாக இருந்தாங்க ஈரானுக்கு. அதனால் நாளைக்கு இது இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பா, அதனால் கொஞ்சம் போப்பான்னு சொல்லிட்டு புஷ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் பாகிஸ்தான் பேச்சை கேட்டுலாம் ஈரான் ஒத்துக்கிறாங்களான்னா நான் கனவுல கூட நான் வந்து நம்பலை, நம்புறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்களே அவரை மதிக்கல, அவரை கூப்பிட்டு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணுன்றதா ஒருவேளை ஒரு சிலருக்கு தோணலாம், உனக்கு காண்டாக இருக்கலாம், ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் மீது உனக்கு பர்சனலாக காண்டாக இருக்கலாம், அதனால் உனக்கு ஏற்க மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, பாஸ் பாகிஸ்தானில் என்றைக்கு பாஸ் ஈரான் மதிச்சு இருக்குது. இப்போ கூட யுஏஇ என் கொடுத்த காசை கொடுன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. அங்கே அப்படி இருக்கும்போது அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி இதை அமைதி கொண்டு வராங்கன்றதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. எனியோ பார்க்கலாம், சரி ஓகே, சாப்பிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் லேபிட் இருக்கிறார்ல, அவர் வந்து மோஸ்ட் டிசாஸ்டர்ன்ட்டார். நெதன்யாகு அரசியல் ரீதியாகவும் உத்தி ரீதியாகவும் தோத்துட்டார். ஒரு ஃபெயில்டு பிரைம் மினிஸ்டர் அவர். இதுக்கப்புறமும் நாட்டை பலியிட முடியாது. என்ன நீங்கள் சாதிச்சிட்டீங்க ஈரானில் போயிட்டு, ரெஜிம் சேஞ்ச் வந்துட்டிங்களா, ஆயுதங்களை குறைச்சிட்டிங்களா, எதுவுமே பண்ணல, போர் நிறுத்தணும்னு வந்து நின்றுருக்கீங்களே, நியாயமான்றார். இதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே ஆள் தான், என்ன தொடர்ந்து நம்ம அடி வாங்கிட்டு இருக்கிறோம், எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படின்னாரு. இன்றைக்கி போர் நிறுத்தணும் ஓடி வந்தோடனே என்ன ரெஜிம் சேஞ்ச் வந்துருச்சா எல்லாமேன்றாங்க. எல்லாமே இந்த பேச்சுவார்த்தைன்னு உட்காராங்க பாருங்கள், அந்த பேச்சுவார்த்தையில் கொண்டு வர வச்சுருவாங்க. ஏன்னா இவங்க இழப்பீடு தொகையெல்லாம் கொடுக்கணும்ல, அந்த இழப்பீடு தொகையை கொடுக்கும்போது ஈரானை கொஞ்சம் கொஞ்சமாக தன் வசப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் வந்து ஈரான் கிட்ட தனது பழைய நட்பு தொடருமா அப்படின்னா தொடராது.
இன்றைக்கி சவுதி அரேபியானுடைய ஃபாரின் மினிஸ்டரும் அப்புறம் யுஏயினுடைய ஃபாரின் மினிஸ்டர் கூட பெரிய அளவுக்கு தனது நட்பையும் தனது எல்லா நல்ல பேரையும் வந்து இழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் பக்ரைன் பார்த்திங்க அப்படின்னா சித்ரா ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இன்றைக்கி காலையில் அந்த போர் நிறுத்தம் முடிகிறதுக்கு முன்னே தாக்கல் நடத்துனதில் ஒரு டெப்ரீஸ் விழுந்து 2 பேர் வந்து படுகாயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு இடத்துல அபுதாபி அப்சஹான் கேஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபயர் பிரேக் அவுட் ஆகிருக்கு. காலையில் இவங்க ஈரான் நடத்திய தாக்குதலில் தொடர்ந்து அது செயல்பாட்டுக்கு இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அபுதாபியில் தொடர்ந்து 375 பேர் பக்கம் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதாவது தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணுன்ற அடிப்படையில் அங்கே ஈரானில் வந்து குறிப்பிட்ட ஒரு பகுதியில் ஒரு 6 பேர் வந்து கொர்ஷன் ப்ராவினன்ஸ் சொல்கிறாங்க. அந்த கொர்ஷன் ப்ராவினன்ஸில் 6 பேர் பக்கம் வந்து ஸ்பை வேலை பார்த்துருக்காங்கன்றாங்க. ஈரானுடைய மீடியாலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நெதன்யாகு அவர்களையும் ட்ரம்ப் அவர்களையும் நம்பக்கூடாது, இதை வந்து அஃபீஷியல் சீஸ்பயரை நம்ம ஏற்றுக்கக்கூடாது, இன்னும் கொஞ்ச நாள் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம நிலைமையை வந்து ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து யூகேவுடைய பிரதமர் கிர் ஸ்டார்மர் அவர்கள் இந்த மிடில் ஈஸ்ட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவதற்காக ஸ்ட்ரெயிட் ஹார்மஸ் பற்றி பேசுவதற்காக ஒரு டீமே விரையுதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஜெய்சங்கர் அவர்கள், இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் யூஏக்கு வந்து அவசரமாக விரைகிறார் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக. அதே போல் ஈரானில் இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய சிட்டிசன் வந்து இந்த சான்ஸை வச்சு சீக்கிரம் வெளியேறிடுங்க, இந்த 2 வார கேப்பை வச்சு வெளியேறிடுங்கன்றாங்க. அப்போ மேலும் இந்த பேச்சுவார்த்தை மேபி ஃபெயிலியர் ஆகுமா என்னன்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடியுது. இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் உலகளாவிய அளவில் எல்லா லெவலையும் பெரிய தாக்கம், பெரிய அளவுக்கான வரவேற்பு பெற்றிருக்கிறது. எவ்வளோ சீக்கிரம் இந்த குரூட் ஆயிலோட விலை வந்து குறையுமோ அந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது. இனி தங்கத்தோட விலை நீங்கள் உச்சத்தில் பார்க்கலாம். முதல் நாள் காலையிலே நீங்கள் 2600 ரூபா பக்கம் வந்துடுச்சு. தைரியமாக சும்மா ஆன்லைனில் நீங்கள் ஒரு 2-3 நாள் சம்பாதிக்கணும் அப்படின்னா தங்கத்தில் போடுங்க. இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட ஒரு 3-4 நாள் கழித்து அப்புறம் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் அந்த ஷார்ட் டைம்லையாவது உங்களுக்கு ஒரு கெயின் கிடைக்கும். அதையும் நீங்கள் பண்ணுங்கள், தைரியமாக பண்ணுங்கள். குரூட் ஆயிலேருந்து புல் அவுட் பண்ணிவிடுங்க, வெளியே வந்துடுங்க. இதுக்கப்புறம்லாம் தான் நம்மளை ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணிவிடும். அடுத்து மறுபடியும் எத்தனை வரும்போது தங்கத்துலேருந்து வெளியே வந்துட்டு மறுபடியும் குரூட் ஆயிலுக்கு போங்க. இதுதான் வேறு வழி இல்லை. இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்து தான் நீங்கள் வந்து ஈடுபட வேண்டியது சால சிறந்ததாகுது. ஸோ தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள், ஐடியா கிடைக்கும். அப்படியே நீங்கள் ஈடுபடுங்கிறது ஒரு கூடுதல் தகவல். பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது. இனி நம்ம உலகம் சுத்தம் வாலிபனாக மாறிடலாம். போகலாம், எல்லா இடத்துக்கும் போகலாம். ஹங்கேரியில் எலெக்ஷன் நடக்குது, அங்கே பேச்சுவார்த்தை, அடுத்து ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை என்ன நடக்க போகுது, பகுதிகளை விட்டு கொடுக்குறாங்களா இல்லையான்றது எல்லாத்தையும் பற்றி பேசலாம். சரியா? ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சேர் நன்றி, வணக்கம். ஆர்கே சேனல் நன்றி, வணக்கம்.